2020க்கு பிறகு வாங்கின எல்லாருக்குமே ஒரு பெரிய ஆப்பு காத்திருக்கு. குறைஞ்சது $200,000 to $300,000 நீங்க லூஸ் பண்ண போறீங்க. ஜஸ்டின் ட்ரூடோட குப்பையை கிளீன் பண்றதுக்கு குறைஞ்சது 10 வருஷம் எடுக்கும். யார் இந்த கொண்டோக்களை வாங்கி இருக்கிறது? டவுன் டவுன்ல நீங்க கொண்டோ வச்சிருப்பீங்களா இருந்தா உங்களுக்கு 100% இப்ப லாஸ்ட். இன்றைக்கு கனடாவை ரன் பண்றது முழுக்க மாஃபியா கூட்டம் தான். இன்ட்ரெஸ்ட் ரேட் 3%க்கு வந்தா மட்டும்தான் சின்ன ஒரு பிரேக் கிடைக்கும். இந்த இன்ஃபிளேஷனை விட்டு நீங்க வெளியில வரதுக்கு ஒரே ஒரு வழிதான் இருக்கு. வணக்கம் எல்லாம். இன்றைக்கு கூட இன்ஃபிளேஷன் ரேட் ஸ்டில் ஹையா தான் இருக்கு. ஜிடிஏல நீங்க வீடு விற்கிறதா இருந்தா 100,000 குறைச்சி தான் இன்றைக்கு விக்குது. இன்றைக்கு பாத்தீங்கன்னு சொன்னா பயர்ஸ் மார்க்கெட் அதே கொண்டோ யூனிட்டா இருக்குமா இருந்தா ஃபுல் பிளாட்டா தான் இருக்கு. ஒன்றுமே இப்ப விக்குது இல்ல. அதே மாதிரி 2020க்கு பிறகு நீங்க ஜிடிஏ விட்டு வெளியில வீடுகள் வாங்கியிருந்தா குறைஞ்சது 200,000 to 300,000 லூஸ் பண்றதுக்கு நீங்க தயாரா இருங்க. என்னடா இன்ட்ரெஸ்ட் ரேட் குறையுது, இனிமேல் வீட்டோட விலை ஏறும் என்று நீங்க நினைக்க வேண்டாம். 2025ல தான் எல்லாருக்குமே, அதாவது 80% ஆஃப் கேட்டகரிஸ்க்கு வந்து ரினியூவல் டைம். ஆல்ரெடி வேரியபிள் ரேட்ல பே பண்ணி கொண்டிருக்கிற எல்லாருமே இப்ப அந்த பிரச்சனையை ஃபேஸ் பண்ண தொடங்கிட்டாங்க. 2020ல $2,000 மோர்கேஜ் பே பண்ணி கொண்டிருந்த எல்லாருமே இப்ப $4,000 மோர்கேஜ் பே பண்ணி கொண்டிருக்கிறாங்க வேரியபிள் இருக்கிறவங்க. இது எப்படி பே பண்றாங்கன்னு சொன்னா லைன் ஆஃப் கிரெடிட் கார்டுல எல்லாம் காசு எடுத்து தான் இந்த மோர்கேஜை இப்ப பே பண்ணி கொண்டிருக்கிறாங்க. இப்ப நீங்க பிக்ஸ் ரேட்ல இருப்பீங்களா இருந்தா உங்களுக்கு இப்ப இந்த பிரச்சனை தெரியாது. நீங்க groceries பிரைஸ் ஹையா இருந்தாலும் போய் வாங்குவீங்க, ரெஸ்டாரண்ட்ல போய் சாப்பிடுவீங்க, இப்ப கொஞ்சம் ரிலாக்ஸா இருப்பீங்க. ஆனா நெக்ஸ்ட் இயர் நீங்களும் இதை ஃபேஸ் பண்ணியே ஆகணும். இந்த வருஷம் பாத்தீங்கன்னு சொன்னா பேங்க் ஆஃப் கனடா 2 times வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட்டை குறைச்சிருக்காங்க. இன்ஃபிளேஷன் கூடுதோ குறையதோ தெரியாது. ஆனா பேங்க் ஆஃப் கனடா தொடர்ந்து இதை குறைச்சு கொண்டுதான் இருக்க போகுது. இது 3%க்கு வந்தா மட்டும்தான் கொஞ்சமாவது உங்களால பிரீத் பண்ண முடியும். இதே ஸ்பீட்ல 0.25ல குறைப்பாங்களா தான் இன்னும் 6 தடவை குறைச்சாதான் 3%க்கு வர முடியும். அப்படி கால்குலேட் பண்ணி பார்த்தா 2026ல தான் இது வந்து 3%க்கு வரும். அப்படி 3%க்கு வந்தா கூட வீட்டோட விலை குறையும் வழிய கூடவே கூடாது. இனி நெக்ஸ்ட் 10 இயர்ஸுக்கு இந்த வீடுகளோட விலை கூடவே கூடாது. இதோட கால்குலேஷனை பார்ப்போம். 2015ல ஹாப்பர் காலங்கள்ல வந்து ஒரு அவரேஜ் கொண்டோட பிரைஸ் வந்து 300,000ல இருந்தது. அவரேஜ் கொண்டோட ஸ்கொயர் ஃபீட்டை பார்க்கும்பொழுது 1100 சதுர அடியா இருந்தது. அதே நேரத்தில் மோர்கேஜ் எடுத்து பாருங்க 2.7% இருந்தது. உங்களோட மோர்கேஜ் மந்த்லி பேமெண்ட் $1,400 மேக்சிமம். அதே மாதிரி நீங்க அந்த யூனிட்டை ரெண்ட் பண்ணுவீங்களா இருந்தா $1,100 உங்களால ரெண்ட் பண்ணக்கூடியதா இருந்தது. ஒரு 3 bedroom கொண்டோ யூனிட்டை கூட்டி கழிச்சு பார்த்தா ரெண்டை தவிர உங்களோட மோர்கேஜுக்கு நீங்க ஒரு கையால் ஒரு $300 தான் எக்ஸ்ட்ராவா பே பண்ண வேண்டி இருந்தது. அப்போ உங்களுக்கு அந்த கொண்டோ வந்து இக்விட்டியை பில் பண்ணி ஒரு காலங்களில் இந்த கொண்டோட பிரைஸ் வந்து கூடுறதுக்கான வாய்ப்புகள் இருந்தது. இப்போ உங்களுக்கு ஸ்கொயர் ஃபீட் வந்து 1000க்கு மேல இருந்தது. அது உங்களை 3ஆ பிரிச்சு ரெண்ட் பண்ணலாம். ஸ்டூடெண்ட்ஸுக்கு ரெண்ட் பண்ணக்கூடியதா இருந்தது, நியூ இமிகிரேஷனுக்கு ரெண்ட் பண்ணக்கூடியதா இருந்தது. உங்களுக்கு பார்க்கிங் ஃபெசிலிட்டிஸ் கூட அந்த கொண்டோஸ்ல இருந்தது. 2024ல ஜஸ்டின் ட்ரூடோ காலகட்டங்களில் இருக்கிற கொண்டோட வேல்யூவை பார்ப்போம். ஆவரேஜ் கொண்டோ பிரைஸ் வந்து 1 bedroom டவுன் டவுன்ல $650,000. ஆவரேஜ் கொண்டோட ஸ்கொயர் ஃபீட் பாத்தீங்கன்னா 600. 1 bedroom ரெண்டல் வந்து $2,400. ஒரு ஆவரேஜ் இன்னைக்கு மோர்கேஜ் எடுத்து பாருங்க 6%ல குறைஞ்சது $4,500 நீங்க பே பண்ண வேண்டி வரும். மினிமம் மெயின்டெனன்ஸ் வந்து இப்ப இந்த கொண்டோஸுக்கு வந்து $600 a month. ஏன் இந்த கொண்டோக்களை இப்ப விற்க முடியாது? யாரு இந்த கொண்டோக்களை வாங்குறது பார்ப்போம். இந்த கொண்டோக்கள் அமைக்கப்பட்டது வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பர்பஸா தான் இந்த கொண்டோக்கள் வந்து கட்டப்பட்டது. மக்கள் வாழ்றதுக்காக இல்லவே இல்லை. இந்த கொண்டோ பிரைஸை நீங்க எடுத்து பார்க்கும் பொழுது ஒரு பேச்சுலர் இல்லாட்டி ஒரு ஸ்டூடெண்ட் யாருக்குமே இதை ரெண்ட் பண்ண முடியாது. என்ற இந்த கொண்டோட பிரைஸ் அப்படி. இந்த கொண்டோக்கள் எல்லாமே ஃபாரின் இன்வெஸ்ட்மெண்ட் ப்ராப்பர்ட்டி. ஃபாரின் இன்வெஸ்ட்மெண்ட் சொல்றது என்ன சொன்னா பிளாக் மணியை இந்த நாட்டுக்கு கொண்டு சேஞ்ச் பண்றதுதான் இந்த ஃபாரின் இன்வெஸ்ட்மெண்ட். அவங்களுக்கு 100,000 50,000 லூஸ் பண்ணாலும் பரவாயில்ல, அங்க இருக்கிற பிளாக் மணியை இங்க கொண்டு இன்வெஸ்ட் பண்றதுதான் இந்த ஃபாரின் இன்வெஸ்ட்மெண்ட். அவங்களுக்கு இங்க வந்து சைஸ் முக்கியமே இல்லை. இந்த கொண்டோட சைஸ் இன்றைக்கு ஒரு ஒர்க்கிங் கப்பல் இந்த கொண்டோ வாங்கினா கூட இந்த கொண்டோ சைஸை வச்சு பார்க்கும் பொழுது அந்த கொண்டோ அறைக்குள்ள க்ளோசெட் கூட இருக்காது. அதே நேரத்தில் இந்த கொண்டோஸுக்கு கேரண்டியா பார்க்கிங் இருக்கவே இருக்காது. எல்லா கொண்டோக்குள்ளேயும் ஒரு கப்பல் ஒர்க் பண்றதா இருந்தா கூட, ஒரு கப்பல் லிவிங் பண்றதா இருந்தா கூட 2 பார்க்கிங் தேவை. இந்த கொண்டோக்களுக்கு 1 பார்க்கிங் இருக்காது, இல்லாட்டி 1 பார்க்கிங் தான் இருக்கும்.
அப்படியே இந்த யூனிட்ல வந்து இவ்வளவு காசு கொடுத்து வாங்கினாலும் ஒரு பார்க்கிங் ஸ்பாட்டை நீங்க வந்து வாங்குறதா இருந்தா $60,000 to $80,000 இதுக்கு கோஸ்ட் ஆகும் எக்ஸ்ட்ராவா. ஸோ இந்த கொண்டோக்குள்ள விற்க முடியாது. இந்த கொண்டோக்குள்ள எடுத்து பார்க்கும் பொழுது இங்க இருக்கிற மிடில் கிளாஸ் பீப்புள் வந்து இந்த கொண்டோக்குள்ள 600,000 இல்லாட்டி 500,000க்கு நீங்க பர்ச்சேஸ் பண்ணுவீங்களா இருந்தா, நீங்க இதை வச்சு இன்னொரு காலகட்டங்கள்ல 800க்கு விற்கணும்னு நீங்க நினைப்பீங்களா இருந்தா அது நடக்கவே நடக்காது. இப்ப இந்த கொண்டோக்குள்ள நீங்க வச்சிருந்தாலும் லூஸ் பண்ணுவீங்க, அதை வித்தாலும் லூஸ் பண்ணுவீங்க, ரெண்ட் பண்ணிடாலும் லூஸ் பண்ணுவீங்க. ஸோ நான் சொன்ன மாதிரி GTA விட்டுட்டு வெளியில நீங்க வீடுகள் வாங்கி இருப்பீங்களா இருந்தா உங்களுக்கு 200 to 300,000 லூஸ் பண்றதுக்கான டைம் தான் இந்த டைம். அதே நேரம் நிறைய ப்ரீ கன்ஸ்ட்ரக்ஷன் வீடுகள் வந்து GTA விட்டு வெளியில 5%க்கு வந்து டவுன்ல உங்களுக்கு புது வீடுகள் கட்டப்படுது. நீங்க தேவையில்லாம இதுகளுக்குள்ள போய் தலைவட்டி விடுவீங்களா இருந்தா நீங்க இருக்கிற காசையும் லூஸ் பண்ணுவீங்க. ஒரு நாளும் பேங்க் ஆஃப் கனடா இன்ட்ரெஸ்ட் ரேட் குறைக்குதுன்னு சொன்னா ஏதோ ஒரு புதிய திட்டம் கொண்டு வரத்தான் போகுது. இப்ப நீங்க வாங்குற ப்ரீ கன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாமே இன்னொரு 2-3 வருஷத்துல உங்களை க்ளோஸ் பண்ண இயலாத ஒரு கட்டம் வரலாம். ஸ்ட்ரெஸ் டெஸ்ட் வந்து அதிகமாக உங்கள்கிட்ட கேட்கப்படும். அதுக்கு நிறைய டவுன் பேமெண்ட் உங்களால பே பண்ண வேண்டி வரும். அதுக்கு நீங்க தயாராயிருங்க. இன்ட்ரெஸ்ட் ரேட் குறைஞ்சு கொண்டு போகுது. வீடுகளோட பிரைஸ் இனி கூடும்னு நினைக்காங்க. அந்த காலம் முடிஞ்சது. இனிமேல் ஒரு புதிய பிரச்சனையை வந்து நீங்க எதிர்நோக்க வேண்டி வரப்போகுது. எப்ப இந்த ட்ரூடோ கவர்மெண்ட் வந்து கார்பன் டாக்ஸை இன்க்ரீஸ் பண்ணிச்சோ அப்பதான் இந்த நாட்டில் வந்து இன்ஃபிளேஷனும் அதிகமானது. இப்போ ஒரு ஸ்மால் ஃபார்மர்ஸுக்கே $150,000 கார்பன் டாக்ஸ் பே பண்ண வேண்டி வரும் ஒரு வருஷத்துக்கு. இந்தியில இருந்து 2030 வந்து 20,000 இன்னும் கூட போகுது. அதாவது 2030 வந்து $150,000 இருந்து $170,000க்கு இந்த கார்பன் டாக்ஸ் வந்து இன்னும் அதிகரிச்சு கொண்டு தான் போக போகுது. அதே நேரத்தில் லேபர் காஸ்டும் இனிமேல் கூடிக்கொண்டு போக போகுது. இந்த டாக்ஸ் கூட இந்த கார்பன் டாக்ஸ் கூடுறதால என்ன நடக்க போகணும்னு சொன்னா அத்தியாவசிய பொருட்கள் எல்லாமே விலை இன்னும் ஏறிக்கொண்டு தான் போக போகுது, வழியா குறையவே போறதில்லை. இனி உங்களுக்கு இன்ஃபிளேஷன் ரேட் கூடிக்கொண்டு தான் போக போகுது. மோர்கேஜ் அமௌண்ட், அதாவது உங்களோட வீட்டோட பிரைஸை வந்து குறைக்கிறதான் இந்த பேங்க் ஆஃப் கனடாவோட முக்கிய ஒரு குறிக்கோளா இருக்கு. ஏன்னு சொன்னா இப்ப நீங்க இந்த மோர்கேஜ் ரேட்டை குறைக்காட்டி உங்களால பே பண்ண முடியாம போனா பேங்கால கூட இந்த மோர்கேஜை பே பண்ண முடியாது. ஏன்னு சொன்னா நீங்க 200,000 to 300,000 கூட கொடுத்து இந்த வீடுகளை வாங்கி இருக்கிறீங்க. பேங்கால இந்த வீடுகளை வித்து அந்த பணத்தை எடுக்கவே முடியாது. அதுக்காக இந்த மோர்கேஜ் ரேட்டை குறைக்கத்தான் போறாங்க. அப் டு 3% மட்டும் உங்களுக்கு குறைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. 2026 மிடில் மட்டும். வீட்டோட ப்ராப்பர்ட்டி டாக்ஸ், காண்டோ மெயின்டெனன்ஸ் ஃபீஸ் எல்லாமே அதிகரிக்க போகுது. இப்படி இந்த பக்கத்தால அதிகரிக்கும் வேற இருந்தா இந்த வீட்டோட பிரைஸை கூட்டவே முடியாது. ஏன்னு சொன்னா மக்களால இதை பேலன்ஸ் பண்ணவே முடியாது. ஏன் இந்த வீடுகளோட பிரைஸ் கூடாதுன்னு சொல்றேன். ஒரு காலத்துல வீடுகளோட பிரைஸ் தான் கூடிக்கொண்டிருந்தது, பொருட்களின் விலை வந்து குறைவா இருந்தது. இப்ப வந்து அது ட்விஸ்ட் பண்ணது, வீடுகளோட பிரைஸை வந்து குறைச்சி வச்சிருக்க போறாங்க. பில், அதாவது பொருட்களின் விலை, மீட் பிரைஸ், grocery பிரைஸ் எல்லாமே கூடிக்கொண்டு தான் போக போகுது. இந்த கார்பன் டாக்ஸ் இன்க்ரீஸ் பண்ண மட்டும் ஆயில் பிரைஸ் எடுத்து பாருங்க, எல்லாமே அதிகரிச்சு கொண்டு போக போகுது. அதே நேரத்தில் உங்களோட வீட்டோட கேஸ், எலக்ட்ரிசிட்டி பில்ஸ் எல்லாமே கூடிக்கொண்டு போக போகுது. இன்றைக்கு கனடாவை ரன் பண்றது வந்து மாஃபியா கேங்ஸ் தான், இன்வெஸ்டர்ஸ் தான். அவங்கள இன்வெஸ்டர்ஸ் தான் அப்படி சொல்றது. இந்த கவர்மெண்டால அவங்கள ஒன்றுமே பண்ண முடியாது. அவங்க சொல்ற மாதிரி தான் இது நடக்கும். ஜஸ்டின் ட்ரூடோவுக்கு எந்த ஒரு கேள்விகளுக்கு பதிலும் இல்லை, பதிலும் கொடுக்க முடியாது. இன்னைக்கு இமிகிரன்ஸா இருக்கட்டும் இல்லாட்டி ஸ்டூடெண்ட் விசால வரவங்களா இருக்கட்டும், எல்லாருமே மாஃபியா தான் முடிவு பண்றது ஒரு வருஷத்துக்கு எத்தனை ஸ்டூடெண்ட்ஸ் இந்த நாட்டுக்கு எடுக்கிறது. இது எல்லாமே ஒரு மணி மேக்கிங் பிசினஸ். இந்த கிரீன் பெல்ட் இஷ்யூ எடுத்து பாத்தீங்கன்னா மாஃபியா கேங்ஸ் தான் இந்த கிரீன் பெல்ட், அதாவது இன்வெஸ்டர்ஸ் தான் இந்த கிரீன் பெல்ட்டுக்கு டிபாசிட்டை பே பண்ணி இந்த ப்ராப்பர்ட்டிஸை, அதாவது லேண்டை வாங்கினாங்க. ஃபோர்ட் கவர்மெண்ட்டை வின் பண்ண வச்சதும் அவங்க தான். வின் பண்ணி வெரி நெக்ஸ்ட் டேயே இந்த கிரீன் பெல்ட்டுக்கு டிபாசிட்டும் பே பண்ணிட்டாங்க இந்த மாஃபியா கேங்ஸ். இன்றைக்கு அது ஒரு கண்ட்ரோவர்ஷியலா முடிஞ்சாலும் இதுக்கு பின்னால இருக்கிறது, கவர்மெண்ட்டுக்கு பின்னால கவர்மெண்ட முன் நடத்துறது எல்லாமே இந்த மாஃபியா கேங்ஸ் தான். இதுக்குள்ள மாட்டுப்பட்டா அதை விட்டு வெளியில வாரது சரியான கஷ்டம் இந்த கவர்மெண்ட்டுக்கு. இதைத்தான் இன்றைக்கு ஜஸ்டின் ட்ரூடோ வந்து ஃபேஸ் பண்ணி கொண்டிருக்கிறார். இதுக்கு இடையில ஜஸ்டின் ட்ரூடோ நியூயார்க்ல பேந்தோஸ், அதாவது $9 million வந்து ஒரு கோண்டோ யூனிட்டை வாங்கியிருக்கிறார். அதாவது தண்ட பார்ட்டி மீட்டிங்ஸுக்காக மட்டும். உங்களால இந்த $9 million யாரோட காசுல யாரு ப்ராப்பர்ட்டிஸ் வாங்குறது? ஸோ கடைசியா இந்த கவர்மெண்ட்
இந்த ட்ரூடோ ஆட்சி இன்னும் 1 வருஷம் இருக்கு. இந்த ட்ரூடோ ஆட்சி திரும்பி வந்தாலும் இல்லாட்டி புதுசா அப்போசிஷன் பார்ட்டி ஆட்சிக்கு வந்தாலும் இந்த குப்பையை கிளீன் பண்றதுக்கு இன்னும் ஒரு 10 வருஷம் எடுக்கும். சோ இனிமேல் வீடுகளோட பிரைஸ் இனி கூடவே கூடாது. மோர்கேஜ் எடுக்கிறது சரியா கஷ்டமா இருக்கும். ரெண்ட் அதிகமா இருக்கிறதால வீடுகளோட பிரைஸை இனி கூட்டவும் முடியாது. கூட போறது இன்ஃபிளேஷன் தான். பொருட்களோட விலை, பில் பேமெண்ட்ஸ், ப்ராப்பர்ட்டி டேக்ஸ், மெயின்டெனன்ஸ், இன்சூரன்ஸ் எல்லாமே அதிகரிச்சு கொண்டு போகுது. இதுதான் இனி வாழ்க்கை. ஆல்ரெடி வீடுகளோட பிரைஸ் ட்ராப் பண்ணி கொண்டு தான் போகுது. அதுவும் செப்டம்பருக்கு பிறகு முழுக்க ஃபிளட் ஆயிரும் இந்த வீடுகளோட பிரைஸ். அதே நேரத்தில் இன்ட்ரெஸ்ட் ரேட் குறைஞ்சு கொண்டு தான் போக போகுது. இனிமேல் மோர்கேஜ் எடுக்கிறது சரியான கஷ்டமா இருக்கும். ஸ்ட்ரெஸ் பெரிய அளவுல நீங்க பாஸ் பண்ணி ஆகணும். அதே நேரத்தில் இன்ஃபிளேஷன் கூடிக்கொண்டு தான் போக போகுது. கார்பன் டேக்ஸ் அதிகரிக்கத்தான் போகுது. ஒரே ஒரு வழியில தான் இந்த வீடுகளோட பிரைஸ் கூடுறதுக்கான வாய்ப்பு. 2% கீழே மோர்கேஜ் ரேட் வந்தா மட்டும்தான் இந்த வீடுகளோட பிரைஸ் இனி அதிகரிக்கும். இன்னும் ஒரு சூப்பரான வீடியோட சந்திக்கும் வரை உங்களிடம் நன்றி, வணக்கம்.